ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா ஐலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணியோட வீட்டுக்கு செல்லம்மாவும் ஜமுனாவும் வரவும் அப்போ ரித்திகா வந்து அவங்க அம்மா பற்றியுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரித்திகா நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் எங்கம்மா நல்லா இருக்கிறதுக்கு, அதுதான் என் கூடயே ஒருத்தி இருக்கிறாள் அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவள் என்ன அடிச்சுட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜமுனாவும் செல்லமும் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஐலி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பைலி சொல்கிறாங்க, நான் மட்டும் அடிக்கலைன்னா இந்திராணிக்கு இவளுக்கு பெரிய சண்டையே வந்திருக்கும், அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படிங்கவும், எங்கள் பாரடி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டுதாங்க அடிச்சுக்கிட்டுதாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பம், அதனால அவங்க என்னமோ செஞ்சுக்கிட்டோம், ஆனால் நீ எதுக்காக என் பொண்ணை அடிச்சு அப்படின்னு சொல்லவும் உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ரித்திகா சொல்கிறாங்க, அவள் முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுமா, அவளுக்கு ரொம்ப திமிராகி போச்சுது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் பெரிய இவனை கல்யாணம் பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஐலி சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனை பார்த்து நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ சிவா அங்கே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அந்த வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து சிவாவை தரக்குறைவாக பேசவும் அப்போ வந்து ஐலி வந்து பயங்கரமாக திட்டி விட்டுருந்தாங்க. இதுக்கு மேலே ஒரு வாரத்தை என் புருஷனை பற்றி ஏதாவது சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ரித்திகா வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஐலி வந்து நம்ம வீட்டில் இருந்தாலா அது மாதிரிக்கெல்லாம் நினச்சிடாதீங்க, இப்போ அவளுடைய கொடி தான் அங்கே பறந்துட்டு இருக்குது, எல்லாம் அந்த இந்திராணி கொடுத்த இடம் தான் அம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜமுனாவும் செல்லம்மாவும் சொல்கிறாங்க, அந்த இந்திராணி இடம் கொடுத்தனால தான் இவன் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா, இவளை இப்படியே விட்டுறக்கூடாது, இவளை சீக்கிரமே இவங்க ரெண்டு வரையும் வீட்டை விட்டு நீ துரத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, எம்மா எல்லா இதுவுமே வந்து அந்த இந்திராணிட்டு தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் சொன்னால் கூட யாரும் கேட்க மாட்டாங்கம்மா, எல்லாமே வந்து இந்திராணி கைவசம் இருக்கிறதுனால அவள் சொல்கிறது அங்கே சட்டமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தாங்க பார்த்தோம்னா வந்து அயலி வந்து உதய பெருமாளுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க போகவும் அப்போ உதய பெருமாள் வந்து உன் கையாலெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நீ எதுக்காக எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து சிவா வந்துருந்தாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது என்ன எதுக்குடா நீ அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு உதய பெருமாள் வந்து சிவாவை போட்டு திட்டும் போது பைலி சொல்கிறாங்க, எங்க பாருங்க சார் என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் தான் சிவாவோட அப்பான்னு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது அவர் கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, எங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போங்க, நீங்கள் என்ன திட்டத்துக்காக அங்கே வந்திருக்கீங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும், அது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்காது, இவன் எத்தனை தடவை தான் நான் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரிதான், இவனுக்கு நான் அப்பாவை ஆகவே முடியாது, அதனால ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிருங்க அப்படிங்கவும் அப்போ கபிலன் வந்து அங்கே சிவா வந்து உதய பெருமாள்கிட்ட அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறத அவங்க கபிலன் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவை பற்றி இவன் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா உதய பெருமாள் வந்து நீங்கள் தயவு செய்து இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் அங்கேருந்து போகவும் அப்போ அயலியும் சிவாவும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து சிவாவை ரூமுக்கு அழைச்சிட்டு வரும்போது கபிலன் நேரம் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே சிவாவோட கதையை முடிக்கிறதுக்காக அந்த பொருளை எடுத்துட்டு வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சிவாவும் அயலியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க, கபிலா நீ என்ன பண்ணுறதுன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுது அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, எங்கள் அப்பாவை நீ எப்படி அப்பான்னு சொல்லி கூப்பிடலாம், உனக்கு என்ன உரிமை இருக்குது, நீ ஒழுங்கு மரியாதை நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருந்து போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் வந்து கோவத்தோட பேசவும் அப்போ வந்து சிவா சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ செஞ்சுக்கோ அப்படிங்கவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அந்த பொருளை வச்சு அவங்க சிவாவோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது இந்திராணி வந்து தடுத்துருந்தாங்க. என்ன கபிலா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்சமாவது உனக்கு புரிஞ்சுதான் செய்யுதுன்னு சொல்லி கேட்கும்போது அக்கா இவன் வந்து எங்கள் அப்பாவை பார்த்து அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க்கா, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி கூப்பிடுவான் அப்படிங்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு கபிலா அப்பாங்கிற முறையை இருக்கிறனால தான் அப்பான்னு கூப்பிடுறான்னு தவிர உண்மையிலே வந்து சிவாவை கொன்னும் உங்கள் அப்பா அப்பாவை ஆகிட முடியாது, அப்பா அம்மாங்கிற முறையில் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பூஜையிலெல்லாம் கலந்துக்கிட்டாங்களா அந்த முறையில் தான் அவங்க கூப்பிட்றாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கவும் இங்கே பாருக்கான்னு என்ன சொன்னாலும் சரிதான், நான் இது வந்து ஒத்துக்க முடியாது, இன்னொரு முறையும் வந்து எங்கள் அப்பாவை பார்த்து அப்பான்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ரெண்டு பேரும் சொத்துக்காக தானே வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அயலி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட நான் இந்த மாதிரிக்கு பேசுறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன், நீங்கள் ரெண்டு பேரும் சொத்துக்காக தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசவும் அப்போ உடனே வந்து இந்திராணி வந்து தடுக்கிறாங்க, கபிலா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கவும் ஆமாக்கா இது எல்லாமே நீ கொடுத்த இடம் தான், நீ தானே இந்த இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள விட்டுருக்கிற, இவங்க எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாவை அப்பான்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் என்னது சொத்து தான் வேற என்னத்து அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து கோவத்தோட பேசுவோம். அப்போ இந்திராணி வந்து கபிலா நீ கொஞ்சம் அமைதி இருக்க மாட்டியா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி வந்து கபிலனை போட்டு திட்டிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி சிவாவையும் அயலியும் வந்து இந்திராணி வந்து அழைச்சிட்டு போறாங்க தன்னுடைய ரூமுக்கு. அவங்க அழைச்சிட்டு போனதுமே பீரோ திறந்து ஒரு பேக்கு ஃபுல்லா அவங்க பணத்தை எடுத்து வைக்கிறாங்க. பணத்தை எடுத்து வச்சதுமே அயலி இதுல என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அயலி பார்க்க
பார்க்குறாங்க. அந்த பேக் ஃபுல்லாக பணமாக இருக்குது. உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும், எதுக்காக அந்த பேக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் இப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சிவாவும் அயலியும் வந்து இந்திராணியை பார்க்கும்போது, ஆமாம் நீங்கள் பணத்துக்காக தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, இந்தாங்க நீங்கள் நினச்சதுக்கு மேலே இந்த இதில் வந்து பணம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, இன்னும் கூட நான் தரேன், ஆனால் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அப்படிங்கவும். அப்போ இதை பார்த்ததுமே வந்து அவங்க அயலியும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இந்த அளவுக்கு வந்து எங்களை கேவலப்படுத்துறதுக்கு எங்களை வந்து நீங்கள் 4 அடி கூட அடிச்சிருக்கலாம், ஆனால் இப்படி நீங்கள் வந்து எங்களை அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ பணத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கவும். கபிலன் தான் எங்களை இந்த மாதிரிக்கு சொன்னால், ஆனால் உங்களுக்கு தான் இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும்ல, நீங்களும் எங்களை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களே, அப்போ பணத்துக்காக தான் நான் வந்து அவரை அப்பான்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்ன அப்படிங்கவும். இங்கே பாரு, நீ எதுக்காகனாலும் வந்துக்கோ, ஆனால் எனக்கு அது தெரியாது, இப்போ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டே போயிருங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அயலி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்றும் அவருடைய பிரச்சனையை முடிக்கிறதுக்காக மட்டும் வரல, இதில் வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து உடனே இந்திராணி வந்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன அயலி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நாங்கள் 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்று உதய பெருமாள் தான் இவருடைய அப்பான்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக மட்டும் வரல, நாங்கள் வேறு விஷயமா வந்திருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற போலீஸ் ஆக்கும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சியோடு அப்படி பார்க்குறாங்க. என்ன அயலி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே அயலி சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் வேறு யாரும் கிடையாது, நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற போலீஸ், நாங்கள் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தோம்னா நாங்கள் பாவியை காப்பாற்றிருக்கும் போதே உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம், நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தோம்னா, ஆனால் எங்களுக்கு வந்து பணம் தேவை கிடையாது, நாங்கள் சில விஷயங்களுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்திராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அயலி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போது என்கிட்ட ஃபோனில் அப்பப்போ பேசிகிட்டு இருக்கிற பொண்ணு வந்து நீ தானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அயலியும் இந்திராணி கிட்ட ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தாங்க. இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்போ கபிலன் தான் இந்த மாதிரிக்கு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கபிலனை கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் அதுக்காக தான் அங்கே வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அயலி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் இப்போ என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதுக்காக தான் வந்திருக்கிறோம், அதனால தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கவும். அப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து 2 பேரும் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்காது, அப்போ ஆக மொத்தம் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் கணவன் மனைவின்னு சொல்லிக்கிட்டு வேஷம் போட்டுட்டு என்னையும் வந்து உங்கள் திட்டத்தில் சிக்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு இந்திராணி வந்து அயலி கிட்ட கேட்கும்போது உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அதே மாதிரிக்கு அவருக்கும் வந்தது காரணம் இருக்குது, உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பா, அதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு உங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. இதனால இந்திராணி வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இப்படி நீங்கள் 2 பேரும் திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை என்னமோ நினச்சிட்டேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்க, இனிமேல் நீங்களே வீட்டை விட்டு போக சொன்னாலும் நாங்கள் போக முடியாது, இது எல்லாமே சீக்கிரட்டாக நடக்கக்கூடிய விஷயமாக்கும், அதனால அதிகாரி தான் எங்கள் 2 பேரையும் இந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க, இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு தான் தெரியணுமே தவிர வேற யாருக்கும் 4வதா தெரிஞ்சிடக்கூடாது, எங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் முடிகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்திராணிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அயலி இந்த அளவுக்கு இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், சிவா நீயும் இப்படி என்னை ஏமாத்திட்டேல அப்படின்னு சொல்லும் போது அப்போ சிவா சொல்கிறாங்க, அக்கா நாங்கள் ஒன்றும் ஏமாத்தலை, நாங்கள் உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம், அதனால தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.